நம பார்வதிபதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். சான்றோர் மக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, பக்த கொடிகளே, நம்முடைய ஏகன் அநேகன் தவக்குழு சார்பாக நடைபெறுகின்ற திருவாசக நயவுரை. இது 27வது நிகழ்ச்சி, 23வது பதிகம். செத்திலாப்பத்து திருப்பெருந்துறையில் அருளியது சிவானந்தம் அளவருக்க ஒண்ணாமை. சிவானந்தம் ரொம்ப முக்கியம். ஆனந்தத்திலே ரொம்ப சிறந்தது சிவானந்தம் தான். செத்திலாப்பத்து இது ஒரு 10 பாட்டுக்கள் உள்ளது. அதனால் செத்திலாப்பத்துனா ஐயோ என்னால் சாக முடியலையே அப்படின்னு வருந்துருது, அவ்வளோதான். இதுதான் செத்திலாப்பத்துன்னு. நம்ம இப்போ எல்லாம் ரொம்ப பேர் வீடுகளில் அவங்கள விட்டுட்டு போக முடியலையே, இதை தொலைக்க முடியலையே. சாதாரணமாக நீங்கள் சாதாரண ரொம்ப வீடுகளில் அவங்கள விட்டுட்டு போக முடியல, எனக்கு உங்களை தொலைச்சிட்டு போக முடியல, எனக்கு ஒன்றையும் விட்டுட்டு வர முடியல, இப்படித்தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதாவது வாழ்க்கையிலேயே வெறுத்து போச்சுன்னா, வெறுத்து போகிற போது நம்ம அறியாமல் வருகிற வார்த்தை இந்த வார்த்தையெல்லாம் சொல்லப்படாதுன்னு எங்கள் தாயார் சொல்லுவார். துக்கிரி கெட்ட வார்த்தைன்னு சொல்லுவார். இதெல்லாம் பேசப்படாது. ஆனால் மக்கள் இதைத்தான் பேசுகிறார்கள். அதனால் அவருமே மாணிக்கவாசகருமே ரொம்ப விரக்தி அடைஞ்சிட்டார். என்ன சாமி நமக்கு அருள் புரியலையே, அப்போ நான் உசுரோடு இருக்க செத்து போகலாமே அப்படின்னு அவர் செத்திலாப்பத்துன்னு இதை பாடி வைக்கிறாரு. இது தன்னுடைய கஷ்டம் தாங்காமல் நம்ம பகவான் சேர்த்துக்கலையே அப்படிங்கிற ஒரு வருத்தத்தில் பாடுற பாட்டு. பொய்யனேன் அகம் நெக புகுந்தமுதூரும் புது மலர்கடல் இணையடி பிரிந்தும் கையனேன் இன்னும் செத்திலேனந்தோ விழித்திருந்துள்ள கருத்தினை இழந்தேன் ஐயனே அரசே அருட்பெருங்கடலே அத்தனே அயன்மார் கரிவுண்ணா செய்யமே நீயனே செய்வகை அறியன் திருப்பெருந்துறை மேவிய சிவனே. பொய்யனே நகம் நெக புகுந்து, நான் பொய்யன், இதை விடாமல் சொல்லுவார் அவர். நான் ரொம்ப பொய்யன், ஆனால் நீ மெய்ய. அகம் நெக புகுந்து, நீ என் உள்ளத்துக்குள்ளே வந்துட்ட. நெகுதெல்லாம் அப்படி கனிகிறது, என்னுடைய அகம் கனியும்படியாக உள்ளே புகுந்துட்ட. அகம் நெக புகுந்து அமுதூரும், நீ உள்ளே வந்தோடனே என்ன வருது? அமுது வருகிறது. அமுதூரும் புது மலர்கடல் இணையடி பிரிந்தும், புது மலர்கடல், உன்னுடைய மலர்கடல்களை, புதுமையான கடல்கள் திருவடிகள், அதை பிரிந்தும் கையனே நின்னும் செத்திலேனந்தோ, நீ உள்ளே புகுந்த, ஆனால் நான் உன்னை புரிஞ்சிட்டேன். சரிதா? சில பேருக்கு வெளிநாட்டிலேருந்து பணம் கோடியாக வரும், கொஞ்ச நாள் அதெல்லாம் விட்டுருவாங்க. ஷேர் பண்ணால் அது பண்ணால் இதை பண்ணணும்னு சொல்லி பணம் விட்டுரும். அது வந்தது அவ்வளோ வேகமாக போயிடும். எவ்வளோ வேகமாக வருதோ அவ்வளோ வேகமாக போயிடும். இந்த கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிக்கிறதுலாம் நிலைக்கும், வேகமாக வர்றது வேகமாக போயிடும். அதை நம்ம பார்க்குறோம் வாழ்க்கையில். அது மாதிரி நீ என்னுடைய உள்ளத்தில் நீ புகுந்துட்ட, ஆனால் நான் பிரிஞ்சுட்டேன். நீ உள்ளே புகுந்த, அமுதூரியது, ஆனால் நான் உன்னை பிரிஞ்சுட்டேன். கையேனே இன்னும் செத்திலேனந்த வருந்தத்தக்க நான் என்ன சாகலையே, விழித்திருந்து உள்ள கருத்தினை இழந்தேன். இந்த பாட்டில் ரொம்ப முக்கியமான வரி இந்த வரி தான். விழித்திருந்து உள்ள கருத்தினை இழந்தேன். நான் முடிச்சுக்கிட்டே இருக்கேன், ஆனால் என் கருத்தை நான் மறந்துட்டேன். ரொம்ப பேர் முடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. முடிச்சுக்கிட்டே இருக்கும்போது பைக்குள்ளே தூக்கிட்டு போயிடுவாங்க. பஸ்ஸில், ரயிலில், ஏரோப்ளேனில், பஸ் ஸ்டாண்டுகளில். அவன் நல்லா முடிச்சுக்கிட்டே இருப்பேன். அவன் கவனத்தோடு தான் இருப்பேன். இருந்தாலும் இந்த பக்கத்தில் இருக்க எடுத்து போயிடுறேன், இந்த பக்கத்தில் இருக்க எடுத்து போயிடுறேன். விழித்திருந்து உள்ள கருத்தினை இழந்தேன். நம்ம ஏமாறுறது அப்படித்தான். ஏமாத்துறவன் நம்ம கருத்தை இழக்கும்படியாக செய்து நம்மளை ஏமாற்றிட்டு போயிடுவேன். அது ரொம்ப பேர் நான் ரொம்ப முறை பார்த்துருக்கேன். விழித்திருந்து உள்ள கருத்தினை இழந்தேன். என்னையே ரொம்ப பேர் ஏமாற்றிருக்காங்க. நான் முடிச்சுக்கிட்டே தான் இருப்பேன், ரொம்ப கவனமாக இருப்பேன், ஆனால் என்ன ஏமாற்றிட்டாங்கிறது அப்புறம் தான் தெரியும். அது மாதிரி பல முறை பல ஊர்களில் நான் ஏமாந்துருக்கேன். அதனால் நான் சொல்கிறதில்ல, வெளியில் சொன்னால் நீங்கள் இப்படி தான் ஏமாறுவீங்க அப்படிம்பாங்க. உங்களுக்கு இதே வேலை, ஏமாறுறதே வேலை அப்படிம்பா. அதனால் நான் ரொம்ப இடத்துல ஏமாந்துருக்கேன். அதனால் விழித்திருந்து உள்ள கருத்தினை இழந்தேன். நான் விழிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். இந்த கை இந்த சூதாட்டமெல்லாம் இருக்கு பாருங்கள், அதெல்லாம் இதில் சேர்ந்ததேன். சூதாட்டமெல்லாம் இவன் விழிச்சுக்கிட்டு தான் இருப்பேன், அதில் கலந்துக்கிறேன், ஆனால் அவன் கருத்தை இழந்துடுவேன், அது தோற்று போயிடுவேன். இப்படி தான் தர்மர் தோத்தார், சகுனி அவனை தோக்கடிச்சது
விழித்திருந்து உள்ள கருத்தினை இழந்தேன். நான் உள்ள கருத்து என்ன? நான் அடியார் நடுவர் இருக்கணும், அதான் கருத்து. என் கருத்துன்னு சொன்னார்ல. இப்போ பாருங்கள், உள்ள கருத்துங்கிற இடத்துல இது ரொம்ப முக்கியம். நமக்கு சில வார்த்தைகளை கோடு போடணும். உள்ள கருத்துங்கிறாரு. நான் கருத்தினை இழந்தேங்கிறவர் ஏற்கனவே என் கருத்துன்னு சொன்னார்ல. அவருடைய கருத்து என்ன? அடியார் நடுவில் இருக்கும் அவருடைய புரியார், அதான் கருத்து. அதான் உள்ள கருத்தினை இழந்தேங்கிறாரு. உள்ள கருத்துங்கிறது எது? அதான் கருத்து. அடியார் நடுவில் இருக்கிற கருத்தை நான் இழந்துட்டேன் அப்படி. இப்போ இன்றைக்கி காலையில் எனக்கு இந்த ப்ரோக்ராம் இருக்கிறதே எனக்கு ஞாபகம் இல்லைங்க. எனக்கு இந்த ப்ரோக்ராமே ஞாபகம் இல்லை. இன்றைக்கி சனிக்கிழமை, இன்றைக்கி காலையில் நமக்கு 10 மணிக்கு இந்த ப்ரோக்ராம் இருக்குது அப்படிங்கிற எண்ணமே வரல. அதான் ஓவர்லேப்பிங்னு பேர். ஓவர்லேப்பிங். அப்போது ஓவர்லேப்புங்கிற இங்கிலீஷில் ஒரு நல்ல வார்த்தை அது. அது நம்ம கருத்தை மாற்றிடும், அது இழக்க முடியாது செய்திடும். நான் எவ்வளவோ விழிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் என்னுடைய உள்ள கருத்து என்ன? ஏற்கனவே கருத்துன்னு சொன்னார், என் கருத்து அப்படின்னு சொன்னார். இப்போ உள்ள கருத்துன்னு இழந்தேன், அதே தான். அப்போ அவர் கருத்து என்ன, அவருடைய உள்ள கருத்து என்னன்னு கேட்டால் ஒரே கருத்து தான். அது வேறு கருத்து, இது வேறு கருத்து இல்லை. கருத்து உள்ள கருத்து என்ன? அடியார் நடுவில் இருக்கிறது. அதை நான் இப்போ இழந்துட்டேங்கிறாரு. அடியார் நடுவில் இருக்கிற கருத்தையே நான் இழந்துட்டேன் அப்படிங்க. ஆமாம், இப்போ இந்த பிரமாமா இது கிரிக்கெட்லாம் விளையாடுறாங்க. கடைசியாக பார்த்தா, சார் நான் பார்த்துட்டு விளையிட்டேன் சார், எனக்கெல்லாம் மறந்து போச்சு அப்படிங்கிறேன். அவன் அவ்வளோ காலமாக அதில் தான் இருந்தேன். ஆனால் இப்போ என்னாச்சு, அவனுக்கு விளையிட்டேன், கருத்தை இழந்துட்டேன், எனக்கு வேற மறந்து போச்சு சார் அப்படிங்கிறேன். உள்ள கருத்தினை இழந்தேங்கிறார். அப்போ விழிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். சாதாரணமாக மறந்தால் பரவாயில்ல, விழித்து கொண்டு இருக்கிற போதே உள்ள கருத்து. இந்த மாயமெல்லாம் பண்ணுறான் பாருங்க, இந்த அதான் மாயம். மாயத்தில் நம்ம விழித்து கொண்டு தான் இருக்கோம், ஆனால் நம்ம ஏமாத்திடுவேன். உள்ள கருத்தினை இழந்தேன். ஐயனே அரசே அருட்பெருங்கடலே, நீ தான் தலைவன், நீ தான் அரசன், நீ அருட்பெருங்கடல். அத்தனே தலைவனே, அடியன் அயன்மார் கரியொன்னா செய்ய மேனியனே. அயன் மால், அயன்னா பிரம்மா, மால்னா திருமால், அரியொன்னா செய்ய மேனியனே, அவர்கள் காண முடியாதவன் நீ. 2 பேரும் முயற்சி பண்ணாங்க, அடியே முடியும், பார்க்க முடியல. இது திருப்பி திருப்பி இந்த கருத்து வந்துக்கிட்டே இருக்கும், எல்லா பதியத்துலேயும் வரும். அதாவது பிரம்மனும் மாலும் அறிய முடியாதவன் அவன். செய்ய மேனியனே, சிவந்த மேனியுடைய பிழம்பாக இருந்தால்ல, அவர்களால் காண முடியாத அளவுக்கு. செய்வகை அறியேன். இப்போ தான் அவர் சொல்கிறாரு, எனக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியலையே. ஒரு ஸ்டேஜ் வருங்க, நமக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியாது, என்ன செய்கிறதுன்னு தெரியாது. செய்வகை அறியேன். நாங்கள் ஒரு தடவை பட்டிமன்றம் போட்டிருந்தோம், பட்டினத்தார் சென்னையில். இந்த பக்கம் 3 பேர், அந்த பக்கம் 3 பேர், நான் தலைவர். முதல்ல ஒருத்தன் என்னால் வர முடியலைன்னு சொன்னேன். ஃபோன் வச்சு, சரி பரவாயில்ல போயிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பதிலாக இன்னொருத்தனை போட்டோம். இதெல்லாம் காலையிலேருந்து நடக்குது, சாயங்காலம் மீட்டிங். சரி பரவாயில்ல, அவனுக்கு பதிலாக இன்னொருத்தனை போடுவோன்னு போட்டோம். சரி, அப்புறம் என்னாச்சுன்னா இன்னொருத்தன் வரலைங்க, 2ஆவதா. அப்போ நான் பார்த்தேன், சரி பேச 2 பேர் மட்டும் பேசிட்டோம், இன்னொருத்தனுக்கு ஆள் பிடிக்க வேண்டாம், அந்த பிடிச்ச ஆளை நான் சரி பண்ணி விட்டுப்பா, வேண்டாம்ப்பா, அவனை போய் சொல்லிவிட்டு எல்லாம் அங்கேயே இருக்கப்படவர்கள் தான், நம்மளோட இருக்கப்படவர்கள் தான், 2 பேர் மட்டும் பேசிட்டோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு ஆள் நான் வரலைன்னு ஃபோன் வச்சு, அப்புறம் என்னடா அது 2 ஓட்டம், 2ல் ஒரு ஆள் குறையுது, 1 2 அப்படின்னு சொல்லுது. இப்போ என்ன பண்ணுறது? அப்போ நான் என்ன செஞ்சேன், எப்போ நீங்கள் யாராவது பேசுகிறீங்க, எங்களுக்கு வேண்டாம் சார், இந்த வம்பே வேண்டாம் சார், நாங்கள் பேசவே இல்லை, எங்களுக்கு வேண்டாம் எல்லோரும். இப்போ என்ன பண்ண, ஒரு பக்கத்துக்கு ஒரு ஆள், இன்னொரு பக்கம் 2 ஆள் இருக்குது. அப்போ நான் என்ன சொன்னேன், அந்த 2 ஆளில் இருந்தவன் ஒருத்தனை கூப்பிட்டு, அப்போ அவனுக்கு தனி பேச்சா போட்டு போகிறேன், இன்னொரு நாளைக்கு நீ விட்டு ஒவ்வொருத்தர் மட்டும் வழக்காடு மன்றம் மட்டும் வச்சுக்கோ அப்படின்னு சொன்னேன். சரி அப்படின்னா கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொருத்த வரல, காலையில் சாயங்காலத்துக்குள்ளே இவ்வளோ நடக்குதுங்க, இன்னொருத்த வரல அப்படின்னு தகவல் வந்துச்சு. அப்போ இப்போ ஒரு பக்கத்துக்கு ஒரு ஆள், இன்னொரு பக்கத்துக்கு ஆளே இல்லை. இப்போ என்னடா பண்ணுறது பண்ணுறது, பேசாமல் சொற்பொழிவாகவே பேசிப்போங்க நீங்கள், நீ பட்டிமன்றத்துக்கு சொற்பொழிவாக நாளைக்கே வச்சுருவோம் அப்படின்னு சாயங்காலம் சொற்பொழிவாக. அதான் செய்வகை அறியே. இது சில பேருக்கு இது என்ன பண்ணுறேன்னே தெரியாது, தடுமாறுவேன். திடீர்னு பட்டிமன்றத்துக்குலாம் ஆள் பிடிக்க முடியாது, ஆள் சேர்க்க முடியாது, கஷ்டம். அதனால் செய்வகை அறியே, நம்ம என்ன செஞ்சாலும் நமக்கு வகை தெரியாமல் சொல்கிறாள், வகை தெரியாமல் முடிக்கிறேன். சாதாரணமாக நம்ம பொம்பளையை சொல்லுவோம், வகை தெரியாமல் முடிக்கிறேன். வகைனா வழி, என்ன வழியில் போகிறது, என்ன செய்கிறது அப்படின்னு. செய்வகை அறியேன்,
திருப்பெருந்துறை மேவிய சிவனே, திருப்பெருந்துறையில் எழுந்தருளியிருக்க பெருமானே, செய்வகை அறிய. இதை உலகத்தில் இருக்கிற நிலமை செய்வகை அறிய. அதனால தான் செத்துலா பத்துன்னு பண்ணார். நீ என்ன ஒரே வழி சாகிறது. அதான் தற்கொலை பண்ணிக்கிறாங்கல்ல, அதான் சாகிறதுங்கிறது ஒரு நல்ல முடிவே இல்லை. தற்கொலை பண்ணிக்கூடாது. ராமாயணத்தில் சுந்தரகாண்ட அதனுடைய நுட்பமான கருத்து என்னென்னா தற்கொலை பண்ணிக்கப்படாதுங்கிறத. சீதையே தற்கொலை பண்ணிக்க போவா. அதை அனுமன் பார்த்தேன். அப்புறம் பகவான் கருணையினால் அவர் அதை மாற்றி அமைச்சிடுறாரு. அதனால் செய்வகை அறியேன் புற்றுமாய் மரமாய் புனல் காலே உண்டியாய் அண்ட வானரும் பிறரும் வற்றி யாரும் நின் மலரடி காணா மன்ன என்னையோர் வார்த்தைகள் படுத்து பற்றினாய். புற்றுமாய், இந்த தவம் பண்ணுறாங்கள்ல, அவங்க தவத்தில் உட்காந்தாச்சுன்னா புற்று அவரோட சுற்றி வந்துடும். மரமாய், எங்கே பார்த்தாலும் மரம் முளைச்சிரும். புனல் காலே உண்டியாய் அண்ட வானரும், புனல்னா நீர், கால்னா காற்று, உண்டியாய் உணவு, அண்டவானரும் பிறரும் வற்றி. அவங்க என்ன செஞ்சாங்க? சரியாக சாப்பிடல, சரியாக பிடிக்கலை. அதனால் அவங்க அண்டவானர்லாம் மேலே தேவர்கள் எல்லாரும் முனிவர்கள் எல்லாரும் அந்த மாதிரி தவம் இருந்து வற்றி உடம்பே வற்றி போகுது. தவம் பண்ணால் உடம்பு வற்றி தான் போகும். தெரியுதா? நேற்று ஒருத்தர் வந்தாருங்க, ஒரு பழைய ஹெட்மாஸ்டர். எனக்கு அவரை பார்த்தா அவர் முகம் ஒரு மாதிரி தெரியுது, ஆனால் அவர் யாருன்னு இல்லை. அப்படி வற்றி போனாருங்க. ஆள் இப்படி இருப்பார். இப்போ பார்த்தா எனக்கு இப்படி தான் இருக்கார். வற்றி போனதை பார்த்தேன். யாரும் நின் மலரடி காணா மன்ன. அவங்களெல்லாம் வற்றி போனாங்க. யாரும் மலரடியை திருவடியை பார்த்ததில்லை. மன்ன என்னை ஓர் வாட்டு உட்படுத்து பற்றினாய். ஆனால் அவங்க தவம் இருந்தாங்க, எவ்வளவோ கஷ்டப்பட்டாங்க, உணவு சாப்பிடல, தண்ணி குடிக்கலை, கடைசியாக பார்த்தா வற்றி போனாங்க. அவங்க ஒன்றை பார்க்கலை, இவ்வளோ தவம் பண்ணவங்க. ஆனால் நீ என்ன பண்ண? நான் ஒன்றும் பண்ண, சும்மா தான் வந்திருந்தீங்க. என்னை ஓர் வார்த்தை உட்படுத்து. ஒரு வார்த்தையில் என்ன நீ உங்கள்கிட்ட சேர்த்துக்கிட்டிய, ஒரு வார்த்தையில் உனக்கு சரணாகதி அடைய வச்சுட்டியன்னு. ஒரு வார்த்தை தான். என்ன வார்த்தை சொன்ன? நமசிவாய. அதான் அந்த நமசிவாயங்கிற மந்திரத்தை தானே சொல்லி இவர் ஆட்கொண்டாள். அதானே பாட்டு ஆரம்பிக்குது. நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க. அதான் ஆரம்பம். அதான் அவர் கேட்ட முதல் வார்த்தை. அதான் ஓர் வார்த்தை உட்படுத்தின. ஒரு வார்த்தை தான். அதனால் உலகத்தையே ஒவ்வொரு வார்த்தை ஜெயிச்சிருக்கு. தெரியுதா? ஒரு வார்த்தை தான் உலகத்தையே ஜெயிச்சிருக்கு. ஒரே வார்த்தை தான் சொல்வார்கள், அது ஜெயிக்கும். அப்படி ஒரு வார்த்தையில் நீ என்ன உன் பக்கம் சேர்த்துக்கிட்ட? படுத்து மண்ணை என்னை ஓர் வார்த்தை உட்படுத்து பற்றினாய். என்னை கைப்பற்றிக்கிட்ட, என்னை கைப்பற்றினாய். பதையே, அதுக்காக நான் ஒன்றும் பதைக்கலை. மனம் மிக உருகேன். அதுக்காக உருகிறேன்னா நீ என்னை சேர்த்துக்கிட்ட அப்படிங்கிறக்கா நான் உருகிறேன்னா? அதுவும் கிடையாது. எனக்கு நான் தான் கல். எனக்கு தான் இதெல்லாம் தெரியாது. மனம் மிக உருகேன் பருகிறேன் பரியா உடல் தன்னை செற்றிலேன். என்ன, நான் பருகிறேன். நான் இதை பற்றிலாம் கவலைப்படலை. பரியா உடல் தன்னை செற்றிலேன். இந்த உடம்பு இருக்கே, இதை நான் அழிக்கவும் இல்லை. செற்றிலேன் இன்னும் திரிதருகின்றேன். இந்த உடம்பை நான் விடாமல், அழியாமல், சாகாமல் இன்னும் திரிதருகின்றேன். இன்னும் நான் ஊரில் திரிகிறேன். திருப்பெருந்துறை மேவிய சிவனை. இந்த திரிதருகள்னா திரிகிறதுனா இந்த ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டவர்கள் ரொம்ப வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க. தெரியுதா? ரொம்ப பாதிக்கப்பட்டவர்கள், கொஞ்சம் சிறுமை அடைந்தவர்கள், அவங்கெல்லாம் வெளியில் ரொம்ப வரமாட்டாங்க. என்ன காரணம்னா, ஜனங்களை பார்க்கவே அவங்களுக்கு ரொம்ப கூசும். அதனால் வெளியில் வரமாட்டாங்க. ஆனால் நான் திரிதருகின்றேன். நான் பாட்டு திரிதருகின்றேன்னா திரிகிறது. எவன் தெரியுவான்னா கவலையே விடாத. இந்த திரியிறவனை பாருங்கள். நீங்கள் வீட்டில் அவன் பாட்டுக்கு போகிறாங்க வர்றாங்க. இந்த மோட்டர் சைக்கிள் ஓட்டுறதே பார்க்கலாம், என்ன வேகமாக ஓட்டுறாங்க. அவன்லாம் திரியிறவன். தெரியுதா? அவனுக்கெல்லாம் ஒரு கவலை கிடையாது. திரிதருகின்றேன். நான் எதையும் கவலைப்படாமல் நான் பாட்டுக்கு ஊரில் திரிகிறேன். திருப்பெருந்துறை மேவிய சிவனை. அவங்கெல்லாம் பாவம் தவம் செஞ்சு வற்றி போய் அவங்க ஒன்று பார்க்காம தடுமாறுறாங்க. ஆனால் நான் என்ன ஒரே வார்த்தையில் உன் பக்கம் சேர்த்துக்கிட்டேன். சரிதா? ஆனால் நான் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் பெருசாக கவலைப்படலை. நான் பாட்டுக்கு தெரிகிறேன். புலையனேனையும் பொருளனைத்தும் அருள் புரிந்தனை. புலையனேனை நான் ஆறு சாதாரண எளிய குடும்பம். புலையன்னா அவன் தான் இருக்கலே தாழ்ந்த குலம். புலையன். அந்த செத்த பணத்தையெல்லாம் எதிக்கிறான் பாரு, அவனுக்கு தான் புலையன்னு வரும். இப்போ செத்திலா பற்றி தானது.
சித்தலாபத்துக்கு யாரை சொல்லணும்? புலையனைத்தானே சொல்லணும். அவன் தானே இந்த கடைசி இறுதி காரியமெல்லாம் செய்கிறவன் சுடுகாட்டிலேருந்து. அவன் தான் புலையன். ஹரிச்சந்திரன் மகாராஜாவாக இருந்து புலையனாக போனான்ல, அதான் புலையனுங்கிறது தான் கடைசி. புலையனேனையும் பொருளை நினைந்து என்னையும் ஒரு பொருட்டாக நீ நினச்சியே, நான் புலையன் ஒன்றத்துக்கு லாயக்கெல்லாம் கடைசி பணத்தை சொல்கிறாள்னா உன் அருள் புரிந்தனே, நீ ரொம்ப அருள் புரிஞ்சிருக்காப்பா. புரிதலும் கழித்து தலையினால் நடந்தேன் விடைப்பாகா காலையில் ஏறி வருகின்ற சிவருமானே, நான் ரொம்ப கழித்துனா ரொம்ப சந்தோஷப்பட்டு இந்த டிவிலெலாம் ஆடுதுக வருங்க, குதிக்கிற வருங்க, அதான் கழிக்கிறது. கழித்து தலையினால் நடந்தேன், தலைகளாக நான் நடந்தேன். ரெண்டு பொருள். ஒன்று அவர் தலையினால் நடந்தேங்கிறாரு. காரைக்காலமையார் மாதிரி தலையினால் நடந்தும் இருக்கலாம், நமக்கு தெரியாது. தலையினால் நடந்தாரான்னு நமக்கு தெரியாது. தலையில் நடந்து. இன்னொன்று தலைகளானா எல்லாம் தப்பாக பண்ணுறது ஏதாவது. அது தலைகளாக. இப்போ ரொம்ப பேருக்கு தலைகளாக நடக்கிறது தெரியும், தலையினால் நடக்கிறது தெரியாது, முடியாது. தலையினால் நடந்தேன் நமக்கு தெரியும். தலையினால் நடந்தவர் நம்முடைய காரைக்காலமையார் ஒருத்தர் தான். இமயமலைக்கு மேல்மலைக்கு தலையினால் நடந்தார். இவரும் தலையினால் நடந்திருக்கலாம். ஏன்னா அவ்வளோ பக்தி இருந்தது. அவ்வளோ பக்தி இருந்தால் தலையினால் நடக்க முடியும். தலையினால் நடந்தேன், தலையாலும் நடந்தேன்னு சொல்லலாம், தலைகீழாகவும் நடந்தேன். விடைப்பாகா சங்கரன்கிறது தான் அவனுக்கு ரொம்ப நல்ல பேர். ஏன்னா அவன் சம்ஹாரமூர்த்தி. செத்தா சம்ஹாரம் பண்ண வேண்டிய அவன் தானே. சாகரங்கிறது சம்ஹாரம் தானே. அதனால தான் எங்கள் சங்கராங்கிறாரு, தெரியுதா? இல்லைன்னா வேறு பேர் போடலாம். சிவருமானுக்கு எவ்வளோ பேர் இருக்குது. இங்கே ஏன் சங்கரான்னு போட்டான்னா, சங்காரம் செய்கிறவன் அவன் தான் அழிக்கிறவன். நானும் இப்போ சாகிறவன். செத்துலாப்பத்து தான் பாட்டு. அதனால் சங்கரா புலையனையும் எனக்கு நீ பொருளானா ஒரு பொருட்டாக நினைத்து அருள் புரிந்திருக்காய் சங்கரா, எண்ணில் வானவர்க்கெல்லாம் நிலையனே. யோசிச்சு பார்த்தா தேவர்கள் இருக்காங்கள்ல, அவங்களுக்கு தான் நீண்ட நிலையம், நீண்ட ஒரு ஒரு பெரிய இயக்கம், அமைப்பு, ஆர்கனைசேஷன் சொல்லணும்ல, அப்படி நீண்ட ஒரு அமைப்பு, நிலையனே. எல்லாம் உங்கள்கிட்ட தான் சேர்றார். அலை நீரிடம் உண்ட நித்தனே, அலை நீர்விடம் உண்ட நித்தனே. அலைகடல், அலை எழுந்தது, அப்புறம் விஷம் எழுந்தது, அதையும் நீ சாப்பிட்ட. அலைகடலில் எழுந்த நஞ்சையும் நீ குடித்த தானே. அடையார் புறம் எரித்த சிலையே என்னை செத்திடப்பணியாய். அடையார் புறம் எரித்த அந்த காலத்தை எதிரிகள் முப்புறத்தில் ஒளிஞ்சிருந்தேன், அதையே நீ எரிச்சிட்ட. முப்புறத்தில் ஒளிஞ்சிருந்தானே 3 பேர், அதையே நீ எரிச்சிட்ட. சிலையனே, எதனால்? சிலையினா வில்லு இருந்தேன். வில்லுனால் அம்பு போட்டு ஒரே அம்புனால் 3 முப்புறத்தையும் இரும்பு கோட்டை, அப்புறம் வெள்ளிக்கோட்டை, தங்கக்கோட்டை 3 எரிச்ச. என்னை செத்திடப்பணியாய். அவங்க 3 பேர் தெரியுதா, அவங்க அழிஞ்சாங்க. என்ன நீ சாக செய்ய மாட்டியா? ஒரே அம்புல 3 பேரை கழிச்சிய, என்ன செத்திடப்பணியாய். செத்துல நீ அருள் புரிய வேண்டும். சாகரக்கு அவங்ககிட்ட இப்போ வரங்க, வேறு ஒன்றும் இல்லை. இவ்வளவு நேரம் பாடினவர் கடைசியாக, என்னால் ஒன்றும் முடியாது, நீ எம்பிடோ எனக்கு உதவி செஞ்சுருக்க, நான் உருப்பிட மாட்டேன், எனக்கு இதெல்லாம் ஒன்றும் புரியாது, அதனால் நீ என்ன செத்திடப்பணியாய். இனிமேல் நான் செய்யக்கூடியது சாகிறதேன், அதுக்கு ஒரு அருள் பொறி. செத்திடப்பணியாய். திருப்பெருந்துறை மேவிய சிவனே. திருப்பெருந்துறையில் எழுந்தரிக்கக்கூடிய சிவருமானே. அன்பராகி மற்ற அருந்தவம் முயல்வார். அன்பராகி மற்ற அருந்தவம் முதல்ல உனக்கு அன்பராக அடியராக வருவாங்க, அருந்தவங்கள்லாம் செய்வார்கள். அயனும் மாலும் மற்ற அழலுறு மெழுகாம் என்பவராய் நினைவார். அயன் பிரம்மா, மாலும் திருமால், மற்றும் அழலுறு மெழுகாம் என்பவராய் நினைவார். அப்படி நெருப்புப்பட்ட மெழுகு மாதிரி அவர்கள் உருகுவார்கள். ஆறு பிரம்மா, திருமால் மற்றும் தேவர்கள், உன்னுடைய அன்பர்கள் எல்லோரும் என்ன செய்வாங்க? உன்னை நினச்சி, உன்னை பார்த்து, உன்னை வணங்கி, உங்களை கடந்து அப்படி மெழுகு போல் உருகுவார்கள். அனல்பட்ட மெழுகு போல் உருகுவார்கள். எனை பல நிற்க இங்கு என எட்டு நிற்கான். அப்படி ரொம்ப பேர் இருக்காங்களே, அப்படி இருக்கிறபோது ஏன் என்ன வந்து அரசாண்டாயின்னு கேட்குறாரு. உன்னை ரொம்ப பேர் மெழுகாக உருகி உன்னை வணங்குறாங்களே, அவங்கள விட்டு என்னை போல நிற்க, அப்படி பல பேர் இருக்கும் போது என்னை எட்டினுக்கு ஆண்டாய். என்னை எதுக்கு ஐயா நீ அரசாண்ட? அப்படி என்னை எட்டினுக்கு ஆண்டாய். பண்பாராய் முருடக்கும் என் சிந்தை.
இது பராய்த்துறை மேவிய திருப்பெருந்துறை மேவிய சிறன்னு பாடுற போது தென்பராய்த்துறை ஆயின்னு பாடுறாரு. இந்த 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 இடத்துல தென்பராய்த்துறை, இந்த பராய்த்துறைன்னு இருக்குல்ல, திருப்பராய்த்துறை. அதான்ப்பா. பராயினா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு ஒரு மரம்னு அர்த்தம். பராயினா மரம். பராய் நிறைய அந்த மரம் இங்கே இருக்கான். பராய் மரம் எப்படி இருக்குமா? ரொம்ப கனமாக இருக்குமா, முரடாக இருக்குமா பராய் மரம். அவர் சொல்கிறாரு, வன்பாராய் முருடோக்கும் என் சிந்தை, மரக்கண் என் செவி இரும்பினும் வலிதுங்கிறார். வன்பாராய் முருடக்கும், நான் எப்படி இருக்கேன், அந்த பராய் மரம் இருக்குல்ல, அது எப்படி கரடு முரடாக இருக்குது, அது மாதிரி ஆள் நான். கரடு முரடாக இருக்கக்கூடிய ஆள். ஆமாம், அப்படி தான் ரொம்ப பேர் இருக்கு அந்த இதுதான். நான் ராஜபாளையத்துக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு அந்த மீட்டிங் போகிறோம். நான் கொஞ்சம் புஸ்தகம் கொண்டு போவேன். அதான் புஸ்தகம் விலைக்கு வாங்கிக்குவாங்க, ஒரு 2000-4000 ரூபாய்க்கு வாங்கிக்குவாங்க. அது பையில் வச்சு கொண்டு போவேன், மீட்டிங் பேசுவேன். அப்புறம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சைக்கிள் எடுத்து போயிடுவேன், சைக்கிளே வந்துடுவேன். நான் சொல்கிறோம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால், 25 வருஷத்துக்கு முன்னால் இங்கே வந்துட்டு கொஞ்சம் புஸ்தகம் மீதி இருந்துச்சு. அதை எடுத்து அதை அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் பையில். இனிமேல் நான் பஸ் ஏறி இங்கே ஊருக்கு வரணும். அப்போ ஒரு மோட்டர் சைக்கிள் வந்து நிற்கிது. 2 பக்கம் இந்த பால் சட்டியை போட்டுக்கிட்டு ஒருத்தன் நிற்கிறேன். கரடு முரடாக இருக்கேன் ஆள், மீசையெல்லாம் பெரிய மீசையாக இருக்கு, ஆள் அஜானுபாகவே இருக்கேன். அவன் வந்து நின்று என்னை பார்க்குறேன். நான் அந்த சைக்கிள் கடைக்குள்ள உட்காந்து இந்த புஸ்தகங்களை எடுத்து அடி. சார் இது என்ன புஸ்தகமானே? ஆமாப்பானே. இது என்ன பார்க்கலாமா சார் அப்படின்னேன். என்ன நம்ம பஸ்ஸுக்கு போக வேண்டிய நேரம் இவனை கரடு முரடாக இருக்கேன். இல்லை சார், நான் கூட கொஞ்சம் புஸ்தகம் வாங்கணும் சார், நான் விலைக்கு எடுத்துக்குவேன், புஸ்தகத்தை பார்க்க வேணேன். அப்புறம் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட், இதை வேணும் 10-5 பேருக்கு எதாவது எடுப்பேன். கரடு முரடாக இருக்கேன், இவன் என்னத்தை எடுக்க போகிறேன்? அதுவும் பால்காரன், பால் வியாபாரம் பண்ணுறேன், பால் செடி தொங்குது. அதனால் அவனை பார்த்தா பயமாக வேறு இருக்குது. அதனால் கரடு முரடாக இருக்கேன், நம்ம மாற்றேன்னு சொல்லவும் முடியாது. சீரியப்பா பாருன்னு நான் உள்ளே அடிக்க வச்சேன், வெளியில் எடுத்து வச்சேன். பார்த்தேன், அதில் ராமாயணம் வச்சு எடுத்து இப்படி வச்சேன். மகாபாரதம் இருந்துச்சு சார், இந்த மகாபாரதம் நான் எடுத்து வச்சேன். கந்தபுராணம் இருந்துச்சு, பெரிய புராணம் இருந்துச்சு, நம்ம ராமேஸ்வரம் காட்சி நடைப்பயணம் இருந்துச்சு, பெரிய பெரிய புஸ்தகமாக இருந்துச்சு. எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். நம்மளும் புஸ்தகத்தையும் எடுக்க இங்கிட்டு தனியாக ஒதுக்கி வைக்கிறேன். நான் வேணும்னு ஒதுக்குறானா வேண்டான்னு ஒதுக்குறானா, அது அப்படியே ஒதுக்கிதுங்க. அப்படியே எனக்கு வேணும்னு ஒதுக்குறாலாம் வேண்டாம், இதான் சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட் தான். அப்படி தூக்கி ஒதுக்குவேன். எனக்கு ஒன்றும் இல்லை, நம்ம வேலையும் நேரமும் கெடுது, இவன் அப்படியே வேறு எடுக்கிறேன். 1-2 எடுத்தாலும் விலைக்கு வாங்க, இல்லை அதுவும் பெரிய பெரிய புஸ்தகமாக வேறு எடுக்கிறேன். இந்த பக்கம் எடுத்து வைக்கிறேன். என்னடா அது, எல்லாத்தையும் எடுத்தேன். ஒரு 3/4 புஸ்தகம் எடுத்து இந்த பக்கம் வச்சுட்டேன். சரி, அந்த காவாசியை எடுப்பேன்னு பார்த்தா அந்த காவாசி அங்கிட்டு ஒதுக்குறேன். இந்த 3/4 எடுத்து இப்படி சேர்த்தேன். சார் இது எவ்வளோ ஆகுது பாருங்க சார், இது வேறு இங்கே முடிய வாங்க போகிறேன் சொல்லிட்டு 2400 ஆகுங்க சார். அப்படியே எடுத்தேன். அது சரி சார், அப்படியே 2400 எடுத்துட்றேன். என் அனுபவத்தில் அது ஒரு நல்ல அனுபவங்க. 2400 எடுத்து தர்றேன். என்னடா அது, நான் எனக்கு ஆச்சரியத்தில் ரூபா வாங்கிட்டு அவனே பார்த்துக்கிட்டு இருக்கேன். சார் நான் வாங்குவேன் நீங்கள் நினைக்கிறதில்ல, அதான் பிரமாதம், நான் வாங்குவேன்னு நீங்கள் நினைக்கல அப்படின்னு. ஆமையா, என்னை பார்த்தா கரடு முரடாக இருக்கல, ஒரு மாதிரி இருக்கல, காட்டாள் மாதிரி இருக்கல, ஆனால் நீங்கள் கொஞ்சம் பயந்துக்கிட்டு வேறு எடுத்து வச்சுருப்பிய. இப்போ நான் வாங்காமல் இவ்வளோ புத்தகம் ஒதுக்கணும்னு அப்படி தூக்கி வைக்க போகிறாரு, இவர் இடத்த வாங்க போகிறான்னு நினச்சிருப்பேன். அப்படி தான் நினச்சிருப்பேன். ரூபாயை கொடுத்துட்டு சொல்கிறாங்க. அதனால் இல்லை, நான் உள்ளபடிக்கு அப்படி தான் ஏன் நினச்சேன் அப்படின்னு எனக்கு தெரியும் சார், நீங்கள் நினைப்பேன்னு தெரியும், இதெல்லாம் புஸ்தகம் அப்படின்னா. நான் சொன்னேன், ஐயா நீங்கள் படிச்சிருக்கீங்களா? நான் அடுத்த கேள்வி, இதெல்லாம் படிப்பீங்களா, படிச்சிருக்கிறேன் சார். நான் ஒன்றும் படிச்சதில்லை சார், எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் நான் இவ்வளோ ரூபாய்க்கு புஸ்தகம் வாங்கியிருக்கேன், நீங்கள் எதுக்காக என் உடம்பை பார்த்து என் மீசையை முன்னெடுத்து வச்சுருக்கேன், இதெல்லாம் பார்த்தா கரடு முரடாக இருக்கேன், புஸ்தகத்துக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நினைக்கல. ஆமாண்ணா. அவர் சொல்கிறாரு, சார் நான் பார்க்குற வேலைக்கு இப்படி வச்சுக்கணும் சார் மீசையெல்லாம். நான் அந்த பால் வியாபாரம் பண்ணுறேன்ல, அதுக்கு மீசையெல்லாம் அப்படி வச்சு கரடு முரடாக இருந்தால் தான் சார் நான் வியாபாரம் பண்ண முடியும். அது வியாபாரம் சார். அவன் சொல்கிறேன், அது வியாபாரம், அதனால நான் அப்படி இருக்கேன், அப்படி இல்லைன்னா என் தொழில் பண்ண முடியாது அப்படின்னு. சரியா, நீ சொல்கிற சார் தான் அப்படின்னு. இந்த புத்தகமெல்லாம் நீ படிப்பியான்னு. நான் ஒன்றும் படிக்கல சார்,
பின்ன எதுக்கே வாங்குறேனே, இதை கொண்டு என் வீட்டில் அடுக்கி வைப்பேன் சார். எதுக்கே அடுக்கி வைப்பேனே, பிற்காலத்தில் என் பேரன் பேத்திய நம்ம ஐயா நல்லா படிச்சிருக்காருடா, ராமாயணம் பாரதமெல்லாம் படிச்சிருக்கா, என்ன பாராட்டுவார்ல. எவ்வளோ பெரிய விஷயத்தை எனக்கு சொல்லிட்டாங்கிறீங்க. சாதாரண என் பேரன் பேத்தியெல்லாம் அந்த புத்தகத்தை படிக்க நம்ம ஐயன் மட்டும் படிச்சிருக்கேன் அப்படின்னு என்னை பாராட்டுவார் ஐயா. அதுக்காக வாங்கியிருக்கேன், இந்த புத்தகமாக வீட்டில் இருக்கணும் சார் அப்படிங்கிறேன். அது எனக்கு ரொம்ப மனசை கவர்ந்த. அதுதான் வெளியில் போகணுங்கிறது. வெளியில் போனால் தான் உங்களுக்கு பரந்த அனுபவம் கிடைக்கும். இந்த அனுபவம் வீட்டுக்குள்ளே இருந்தால் கிடைக்காது. சரி, ஒரு கடைக்குள்ளே இருந்தால் கிடைக்காது. அது அங்கே எங்கள் ராஜபாளையத்தில் கிடச்சி எனக்கு 25 வருஷத்துக்கு முன்னால் இந்த அனுபவம். அந்த கரடு முள்ளாக இருக்குது. நான் எப்படி இருக்கேன்னா பராய் மரம் மாதிரி கரடு முள்ளாக இருக்கேன்ல, அப்படி சொல்கிறார். பராய் கரடு முள்ளோட என் சிந்தையும் அப்படித்தான், மனமும் கரடு முள்ளுதான். மரக்கண், கண் வந்து மரம், ஒன்னே தெரியும், சும்மா மரக்கண். இந்த பொம்மை கண்ணுங்கிறான்ல, அப்படி மரக்கண். அது என் செவி இரும்பினும் வலிது. என் செவி இரும்பை விட வலிமையான. ஏன் தெரியுமா, என் காதுக்குள்ளே நீ என்ன சொன்னாலும் போகாது சார். இரும்பு கேட்டு போட்டால் உள்ளே போக முடியுதா? பெரிய இரும்பு கேட்டு அசைக்க முடியலைங்க. நம்ம பெரிய கோயிலில் இப்போ நீங்கள் சிலுத்தூர் மாதிரி பெரிய கோயில்களெல்லாம் போய் பாருங்கள், கதை அசைக்க முடியாது. அது பெரிய மரம் வச்சு அதில் இரும்பு போட்டு அதை போட்டு இதை போட்டு நகர்த்த முடியாதுங்க. இரும்பினும் வலிது என் செவி. அதனால் நீங்கள் சொல்கிறனா இதுக்குள்ளே போகாது, தெரியுதா? என் செவி இரும்பினும் வலிது. நான் மரக்கண்ணு, இந்த கண்ணு இருக்கே மரக்கண், இது ஒன்றும் தெரியாது. இது நானும் கரடு முரடா இருக்கிறேன். என் சிந்தை அதை விட மோசம் மனம். அதனால் நீ வந்து எங்கிட்ட நீ வர முடியுமா கேட்குற. இரும்பினும் வலி தென்பராய்த்துறை மேவிய சிவலோகா. தென்பராய்த்துறையில் இருக்கிற தென்பராய்த்துறை இப்போ தான் சொல்கிறதுக்கு. தென்பராய்த்துறைன்னு சொல்கிறதுனால இன்னொரு வடபராய்த்துறை இருக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். தென்னுன்னு போட்டுட்டாலே வடன்னு ஒன்று இருக்கும்னு அர்த்தம். தென்பராய்த்துறையாய் சிவலோகா, நீ தான் சிவலோகம், நீ தென்மராய்த்துறையில் இருக்கிறேன். திருப்பெருந்துறை மேவிய சிவனை. நீ என் மனசுக்குள்ளெல்லாம் வர முடியாது. நான் கரடு முரடாக இருக்கிற ஆசாமி, தெரியுதா? என் காது ரொம்ப வலிமையான, இரும்பை விட வலிமையான காது. நீ என்ன சொன்னாலும் என் காதுக்குள்ளே ஏறாது. அதனால் நீ என் மனசுக்குள்ளே வர ரொம்ப கஷ்டம். ஆட்டு தேவர்தம் விதியொழித்து அன்பால் ஐயனே என்றும் அருள்வழி இருப்பேன். ஆட்டு தேவர், உலகத்திலாம் ஆட்டு வைக்கிற தேவர்கள் இருக்காங்களே, அவருடைய விதி ஒழித்து, அவருடைய விதியெல்லாம் ஒழித்து அன்பால் ஐயனே என்றும் அருள் வழி இருப்பேன். நான் உன்னுடைய அருள் வழியில் நான் இருக்கிறேன். நாட்டு தேவரும் நாடரும் பொருளே. நாட்டு தேவனா அந்தணர்கள் தான் நாட்டில் இருக்க தேவர்கள். அங்கே மேலே இருக்கிற தேவர்கள் உண்மையான தேவர்கள், அமரர்கள். நாட்டு தேவர்கள்னால் அந்தணர்கள், நாட்டில் இருக்கக்கூடிய தேவர்கள். நாடரும் பொருளே. அந்தணர்கள் கூட வேதத்தின் மூலம் உன்னை அறிய முடியாது. வேதமெல்லாம் படித்தவங்க அவங்க, ஆனால் அவர்களும் கூட உன்னை நாட முடியாது. நாதனே உன்னை பிரிவுரா அருளை காட்டி, நீ என்ன செஞ்ச? உன்னை பிரியாத அருள், உன்னை பிரிஞ்ச அருளில் தான் நான் இருக்கேன். ஆனால் நீ என்னை பிரியாத, அவன் என்ன பிரியலை. புரியுதா? இந்த இடத்துல பொருள் புரியுதா? அவர் எப்படி சொல்கிறாரு? நாதனே உன்னை பிரியா அருளை காட்டி, நீ தான் அதை வந்து காட்டின. உன்னை பிரியாத அருள், அதான் அவன் பிரியாமல் இருக்கான், இவன் பிரிஞ்சுட்டேன், இவன் தான் நான் தான். நீங்கள் என்ன உள்ளே போக முடியாதுங்கிறாரு. அதனால் பிரிவுரா அருளை காட்டி தேவனின் கடலினை காட்டி, உன் அருளை காட்டினேன், உன் திருவடியை காட்டிட்டியே. திருவடிக்கு தானே நான் இவ்வளோ நேரம் கடந்து தடுமாறுறேன். நீ திருவடியை காட்டிட்ட. காய மாயத்தை கழித்தருள் செய்யா. இதுதான் முடிவு. காய மாயத்தை கழித்தருள் செய்ய. இந்த உடம்பு இருக்கே மாயமான உடம்பு. என்னங்க நேற்று இருந்தேன் இன்னைக்கு காணும். இல்லையா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் பார்த்தேன், விழுந்தாயா போய்த்தாங்க அப்படிங்கிறேன், தூக்கிட்டு போனாங்க போய்த்தாங்கிறேன், அப்படி போட்டாங்கிறேன். யார் இருக்கா யார் போனா ஒன்று காய மாயங்க. இது சும்மா. அதனால் இந்த காய மாயத்தை கழித்தருள் செய். அதான் செத்தெல்லாம் 10 பண்ணால நீ கழிச்சிடு. இப்போ கொரோனாவில் போனேன்னா அதான் செய்கிறாங்க, கழித்தருள் செய்ய. வீட்டுக்கே விடலை. அவங்களே வேண்டாம், ஒரு துணியை கட்டுறாங்க, இங்கிட்ட 2 பேர் பிடிச்சிக்கிறாங்க, இப்படி ஆட்டிக்கிட்டு தூக்கி குழிக்குள்ள தரல. காய மாயத்தை கழித்தருள் செய். கழிக்கிறதாங்க அது. என்ன வார்த்தை வச்சுல, கழித்தருள் செய்ய. இப்போல்லாம் அதான் நடக்குது. நம்ம அதை தூக்கி பாடையில் வச்சு கட்டி அதுக்கு அவளை சடங்கு பண்ணி சோத்திரம் பண்ணி சுற்றி வந்து நீர் நெருப்பு காற்று எல்லாம் விடும்படியாக நீர்க்கடன் நெருப்புக்கடன் செஞ்சு பெரிய அளவில் நாம் அதை செய்கிறோம். ஒன்று கிடையாது, தூக்கி ஒன்றா தள்ளி விடுறேன். யார் போனால் யார் இருக்கான்னு அதைத்தான் சொல்கிறேன். கழித்தருள் செய்யா. காய மாயத்தை கழித்தருள் செய்யாங்கிறாரு. சும்மா இதெல்லாம் ஒன்றுமில்லப்பா, தூக்கி போட்டு என்ன தூக்கி போட்டு. இப்போ பேர் இந்த கங்கைக்கு போவாங்க, கடற்கரைக்கு போவாங்க. அப்போ இந்த பெரியவர்களாக இருக்க சொல்லுவாங்க, அப்பா நான்
கங்கைக்குள்ளே போவேன், அப்படி ஜலமோட்சம் ஆனாலும் ஆயிடுவேன், அப்படி ஆகிட்டா நீங்கள் தூக்கி போட்டுருங்கப்பா, தண்ணிக்குள்ளே தூக்கி போட்டுருங்க அப்படிப்பா. அப்படி தண்ணிக்குள்ளே தூக்கி போட்டுறது. அதான் பண்ணல. கழிக்கலன்னா அள்ளி தூக்கி எறிகிறது தானே. கழித்தருள் செய்யாயினா அதுக்கு ஒன்றும் சடங்குகள் கிடையாது, அதுக்கு ஒன்றும் மரியாதை கிடையாது, அதுக்கு ஒன்றும் முக்கியத்துவம் கிடையாது, சும்மா தூக்கி எறியுது. கழித்தருள் செய்ய. இப்போ நம்ம வீட்டில் இந்த குப்பையெல்லாம் இருக்குது, என்ன பண்ணுறோம், தூக்கு அப்படி கூட்டி போய் அழகு பண்ணி அதெல்லாம் பண்ணியாக பண்ணுறோம், அப்படி கூட்டுறோம், அதெல்லாம் தூக்கி கொண்டு கொட்டுறோம். அவ்வளோ. கழித்தருள் செய்யாய், அதான் கழிக்கிறதுன்னு பேர். சேட்டை தேவர்தம் தேவர் பிரானே. சேட்டை தேவர்கள்லாம் சேட்டை செய்வாங்களாம், குறும்பு செய்வாங்களாம். தான் சேட்டை பண்ணுறான்ல தேவர்களும். ஆமாம், தேவர்கள் கதையிலே நம்ம எவ்வளோ படிக்கிறோம், எவ்வளோ சேட்டை பண்ணியிருக்கா தேவர்கள்லாம். சேட்டை தேவர். இவர் சேட்டை பண்ணுறது இல்லாமல் இவர் இப்போ என்ன பண்ணுறாரு, தேவரையும் சேர்த்துக்கிட்டார். சேட்டை தேவர்தம் தேவர் பிரானே. தேவர்களுக்கெல்லாம் தேவர் நீந்த திருப்பெருந்துறை மேவிய சிவனே. அறுக்கிறேன் உடல். நான் என்ன அறுக்கலை, உடம்ப அறுக்கணும், அதான் தற்கொலை. தூக்கி எறியணும், வெட்டி போடணும் உடம்ப. அறுக்கிறேன் உடல் துணிபட தீப்புக்கு ஆறுகிறேன். அப்படி துணியா வெட்டி போட்டு நெருப்புலையும் போய் நான் சாகலை, செத்திலேன்னா என்ன அர்த்தம், ஒன்று அறுக்கணும், இல்லை தீப்புக்கணும், அதுவும் செய்யலை. திருவருள் வகை அறியேன். அவர் என்ன சொல்கிறாரு, உன் அருள் எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு ஒன்றும் தெரியாது. திருவருள் வகை அறியேன். அதனால் நீ என்ன செய்கிற, உன்னுடைய அருள் என்ன, அது நமக்கு உலக்குறிப்பு. குறிப்பு என்ன, பொறுக்கிறேன் உடல். இன்னமே என்னால் பொறுக்க முடியாது. ஒரு ஸ்டேஜ் வந்துடும், நம்மளால் பொறுக்க முடியாதுங்க. சில வலிகள் வந்துருச்சுன்னா பொறுக்க முடியாது. எனக்கு ஆப்ரேஷன் ஆகுது, டாக்டர் வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கார் மதுரையில் போன வருஷம். எனக்கு வலி தாங்க முடியல. டாக்டர் சொன்னேன், டாக்டர் நம்ம இந்த வைத்தியத்தை இப்படி நிறுத்திக்கிடுவோம், என்னால் வலி தாங்கலை, நான் முக்தி அடைஞ்சிடுறேன், நான் ராமன்ட்ட முக்தியை கேட்டேன்னா கொடுத்துருவேன், இதுவரை கேட்கல, நான் முக்தியை கேட்டால் கொடுத்துருவேன், நான் முக்தி கேட்குறேன், அவர் கொடுத்துருவேன், நான் முக்தி அடைஞ்சிடுறேன், எனக்கு வைத்தியத்தை நிறுத்தி விடுங்க வேண்டாம் அப்படின்னு. அவர் என்ன சார் இப்படிலாம் பேசுகிறீங்க, கொஞ்சம் எனக்காக பொறுத்துங்க சார், நீங்கள் உலகத்துக்கு தேவை சார், எங்களுக்கும் தேவை, உலகத்துக்கும் தேவை, உங்கள் சர்வீஸ் வேணும், கொஞ்சம் அந்த வலியை பொறுத்துங்க சார், உங்களை நான் காப்பாற்றிப்பேன் அப்படின்னாரு. அவர் சொன்னதுக்காக இப்போ நான் வலியை பொறுத்துக்கிட்டேன். அந்த மாதிரி ஒரு வலியெல்லாம் பொறுக்க முடியாது. அதான் சொல்கிறால, பொறுக்கிறேன் உடலுடைய வலியை நான் பொறுக்கவே முடியலை. ஏன்னா அவ்வளோ வேதனை போடுறாங்கம்மா. மனுஷ வாழ்க்கை அப்படித்தாங்க. இவர் அவ்வளோ வேதனை இவர் படலை, மனிதர்கள் படுகிற வேதனைகளே படுறார். இவரும் மதுரையில் போய் இவ்வளோ வழியெல்லாம் பட போகிறாரு. பொறுக்கிறேன் உடல் போக்கிடங்கானேன். போக்கிடம் வேணுங்க, ரொம்ப பேருக்கு போக்கிடம் கிடையாது. நான் ஒரு மீட்டிங்கில் கேட்டேன், பல பேர் உட்காந்துருக்கிற, ஒரு 4 நாள் நீங்கள் குடும்பத்தோடு ஒரு ஊரில் ஒரு வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க முடியுமான்னு கேட்டேன். எவ்வளோ சொந்தக்காரர் தாய் வழியே நண்பர்கள் சொல்கிறோம், ஒரு 4 நாளைக்கு குடும்பத்தோடு போய் ஒரு வீட்டில் இருக்க முடியுமா, எந்த வீட இடம் கொடுக்குமா? ஆளாக 2 ஆள் போனால் 1 வேளை 2 வேளை, அவ்வளோதான். 3 வேளை அந்த காலத்துக்கு சொல்லியிருக்கேன், விருந்து 3 நாளைக்கு மேலே எதுவும் தாங்காது, யாரும் வச்சுக்க மாட்டேன். பொறுக்கிலேன் உடல் போக்கிடங்கானேன். நான் போகிறதுக்கு எனக்கு இடமே கிடையாது. அவர் சொல்கிறது 100க்கு 100 உண்மைங்க. போக்கிடம் கிடையாது. நம்ம நினைக்கிறோம் போக்கிடம் இருக்குன்னு, அதுதான் கிடையாது. போனால் மறுநாள் நாங்கள் ஒரு ஆட்சி வீடு, எங்களுக்கு சொந்தக்கார வீடு, ரொம்ப கஷ்டம் எங்களுக்கு சாப்பாட்டுக்கு. நாங்கள் 4-5 பிள்ளைய, எங்கள் ஆத்தா எங்களை கூட்டிக்கிட்டு நாங்கள்னா ஒரு 4 நாளைக்கு காரைக்குள்ளே போய் அவங்களுக்கு ஆத்தா விடு, அவங்களுக்கு ஆயா விடு. அதனால் நம்ம அங்கே போய் இருந்துட்டு வருவோம். அங்கே ஒரு மாதிரி 4 நாளைக்கு தங்கலாம்டா அப்படின்னா சரிதானே போனால் அந்த ஆட்சி ரொம்ப வரவேற்றுச்சு. காரைக்குள்ளே ரொம்ப பிரமாதமாக வரவேற்று நல்லா சாப்பாடாக முடிச்சு. மறுநாள் காலையில் விடிஞ்சோடனே உங்களுக்கு பஸ் எத்தனை மணிக்கு இருந்துச்சு, மறுநாள் காலையில் கிடச்சிங்க, உங்களுக்கு பஸ் எத்தனை மணிக்கு இருந்துச்சு. எங்கள் ஆத்தா சொன்னோம், இனிமேல் நம்ம இங்கே இருக்க முடியாதா, வாங்கடா போவோம் அப்படின்னு எல்லோரும் தள்ளிக்கிட்டு வந்தார். நாங்கள் 4-5 பேர் பிள்ளைய இல்லை, ஒரு பிள்ளைகளோடு போய் 4 நாள் தங்குறது தாங்க போனாங்க. அவங்க என்னை கூட்டிகிட்டு போனாங்க. ஏன்னா வீட்டில் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் கிடையாது, வசதி இல்லை. எங்கேயாவது போய் யோசிச்சு பார்த்தா சரி அந்த இடம் நம்ம கொஞ்சம் இடம் கொடுக்கணும்னு முடிவுன்னாங்க. இதுக்கே நாங்கள் போனோம். அன்றைக்கி 4 ரூபா பஸ்ஸுக்கு, வர 1/2 ரூபா. நாங்கள் ஒரு 5 பேர்னா 2.5 ரூபா செலவுனா போயிடும். அது 4 நாளைக்கு சாப்பிட்டா கணக்கு சரியாக போயிடும்.
அதனால் போய் 4 நாள் தங்கலாம். ஒன்று மறுநாள் காலையில் விடிஞ்ச உடனே அந்த ஆட்சி கிடச்சி உங்களுக்கு பஸ் எத்தனை மணிக்கு இருந்துச்சு, எங்கள் ஆத்தா வாங்கடா பஸ்ஸுக்கு போவோம் அப்படின்னு கூப்பிட்டு வரும். இதெல்லாம் நான் நினச்சி பார்க்குறேங்க. போக்கிடம் கிடையாதுங்க. நம்ம ஒரு இடத்துக்கு போக முடியாது. இவ கூட சமயத்தில்வா நான் எங்கேயாவது போக போகிறேன் அப்படிப்பா. ஏதோ கஷ்டமாக இருக்கும்போது எனக்கு நீங்களும் பேச மாட்டேங்கிறீங்க, எனக்கு இந்த இவ்வளோ கூட என்னால் இருக்க பிடிக்கல, நான் எங்கேயாவது போகிறேன். அப்போ எங்கே போவேன்? நடக்க முடியல, உட்கார முடியல, நிற்க முடியல. இப்போ இப்போ எங்கே போவேன் நீ அப்படின்னா, நான் எங்கேயோ போகிறேன், நீங்கள் போங்க, நான் போகிறேன், எங்கேயோ போகிறேன் அப்படின்பா. இன்னைக்கு ஏன்னா அந்த விருப்பு வரும்போது நம்மளை அறியாமல் அந்த வார்த்தைகள் வரும். ஆனால் போக்கிடங்க போனால் எங்கே போகிறது? கீழே விட்டு இறங்கியாச்சா போகிறத கிடம் கிடையாது. போக்கிடங்கானேன் எப்படி வரீங்கிறீங்களா? போக்கிடங்கானேன் போர் விளைப்பாகா போற்றி போற்றி என் போர் விளைப்பாக அவனை பாராட்டுறாரு. போர் விளைப்பாகா நீங்கள் வச்சுருக்க விடை இருக்க காலை அது சண்டை போடும். அப்படி நானும் உன்னோட சண்டை ஓடி இருந்தேன், வேறு வேலை என்ன பண்ணுறது? போற்றி போற்றி உன்னையும் நான் போற்றி சொல்லிக்கிட்டே அவர் இப்படிலாம் பேசுகிறார். போற்றி போற்றிக்கிட்டே இந்த ஷேக்ஸ்பியர் ஆண்டனி கிளியோபாட்ராவில் புரூட்டஸ்ங்கிறவன் சீசரை ஜூலி சீசரை குத்தி கொண்டு விடுறான். அவன் ரொம்ப நல்ல நண்பன். அப்போ ஜூலி சீசருக்கு ரொம்ப நண்பனாக இருந்தவன் புரூட்டஸு. எல்லாருமே சேர்ந்து அவனை ஜூலி சீசர் ராஜா ரோமுக்கு. அவனை செனட் சபையிலேயே 22 பேர் சேர்ந்து குத்துறாங்க. எல்லாம் நண்பர்கள். அதில் ரொம்ப நண்பன் புரூட்டஸ். புரூட்டஸும் கத்தி எடுத்துக்கிட்டு வந்தானா அவன் கேட்குறான், யூ டூ புரூட்டஸ்ன்னு கேட்பேன். யூ டூ புரூட்டஸ், புரூட்டஸ் நீனுமா அப்படிமே. தென் சீசர் ஷுட் டைமே அப்படின்னா சீசர் சாக வேண்டியதான். இதான் செத்துலா பொறுத்த கதை தான் இது. தென் சீசர் ஷுட் டை அப்படின்னா சீசர் சாக வேண்டியதான் அப்படின்னு சொன்னேன். அவனை கொண்டு விடுவாங்க, தூக்கி போட்டு புதைச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த குத்தி கொண்டவங்கெல்லாம் ஆட்சிக்கு வர்றாங்க. இவனுக்கு புரூட்டஸுக்கு ஜூலியஸ் சீசருக்கு ரொம்ப நண்பனாக இருந்தான் ஆண்டனின்னு. அவன் என்ன செய்வேன், அந்த பணத்தை தூக்கி அந்த வச்சுக்கிட்டு மக்களை பார்த்துக்கிட்டு, அதான் ஆண்டனிஸ் ஆரேஷன், ஆண்டனிஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரோமன்ஸ் அண்ட் கண்ட்ரிமன் அப்படின்னு ஆரம்பிப்பேன் பேசி சீசர் அவன் இந்த நாட்டுக்காக என்ன செஞ்சிருக்கான்னு தெரியுமா? பேரே தெரியாமல் இருந்த நாடை பேர் தரும்படியாக செஞ்சேன். வளமில்லாத நாட்டை வளமாக்கணும்னா ஆக்கினேன் அப்படி சொல்கிறேன். ஆனால் அவனை புரூட்டஸ் கொண்டு விட்டேன். பட் புரூட்டஸ் இஸ் குட் மேன், பட் புரூட்டஸ் இஸ் ஏ குட் மேன், புரூட்டஸ் இஸ் ஆனரபிள் மேன் அப்படின்னு சொல்லுவேன். புரூட்டஸை புகழ்ந்துக்கிட்டே அவனை இகழுக. புரூட்டஸை புகழ்ந்துக்கிட்டே பட் புரூட்டஸ் இஸ் ஆனரபிள் மேன் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் சீசரை உயர்த்தி சொல்லுவேன். புரூட்டஸ் தான் கொன்னது, அவ்வளோ உயர்ந்தவனவனை இவன் கொண்டு விட்டான்னு என்ன அர்த்தம்? இவன் கெட்டவன் தானே அப்படின்னு இவனை கெட்டவனை மாற்றிடுவேன். பட் புரூட்டஸ் இஸ் ஆனரபிள் மேன் அப்படிமே. உடனே ஜன நோ நோ புரூட்டஸ் இஸ் நாட் ஆனரபிள் அப்படின்னு ஜனங்களை மாற்றிடுவேன். கடைசி முடிவு என்ன? புரூட்டஸ் இஸ் நாட் ஆனரபிள் அப்படி. இதெல்லாம் ஷேக்ஸ்பியர் ரொம்ப பிரமாமணி பண்ண, அதெல்லாம் மொழிபெயர்த்திருக்கேன் தான். இதுதான் அதெல்லாம் ஜூலியஸில் வரும். அப்படி போற்றி போற்றி என் போர் விடைப்பாகா போக்கிடங்கானுங்கிறாரு, போர் விடைப்பாகாங்கிறாரு. ஆனால் போற்றி போற்றிங்கிறாரு. உனக்கு போற்றி உனக்கு போற்றி உனக்கு வந்துடலாம் அப்படிங்கிறாரு. இறக்கிலேன் உன்னை பிரிந்து இனிதிருக்க என் செய்கேன். இறக்கிலேன், என்னால் இறக்க முடியல. உன்னை பிரிந்து இனிதிருக்க என் செய், உன்னை பிரிஞ்சு நான் இருக்கணும், அதுக்கு என்னடா வழி? அவனே கேட்குறாரு, நான் என்ன செய்ய? என் செய்கேன் இது செய்க என்றருளாய். நீ இப்படி செய் அப்படி சொல்ல மாட்டியா? இப்படி தான் செய்யணும்னு சொல்லு. இது செய்க என்றருளாய். சிறைக்கணே புனல் நிலவிய வயல் சூழ் திருப்பெருந்துறை மேவிய. திருப்பெருந்துறை இங்கே வயல் வரப்பு எங்கே பார்த்தாலும் தண்ணியாக இருக்கும். அவ்வளவு நிலவளம் நிர்வளம் நிறைந்த ஊர் திருப்பெருந்துறை. அங்கே இருக்கக்கூடிய சிவனே மாயனே மறிகடல் விடம் உண்ட வானவாமணி கண்டத்தெம்மதே. மாயனே சிவபெருமான் மாயஞ்சி வருவதேன். மாயனே மறிகடல் விடம் உண்ட வானவா. கடல் விடத்தை விஷத்தை சாப்பிட்டான்ல, அது யார் சாப்பிட முடியும்? வானவா மணிகண்டத்தி அதான் மணிகண்டன். அவனுக்கு அதனால் மணிகண்டன் கழுத்தில் விடத்தை வச்சுட்ருக்கியே. நாயினேன் உன்னை நினையவும் மாட்டேன். எப்படி சொல்ல? அவனை புகழ்றாரு. புகழ்ந்துட்டு நான் ஆயினேன் என்ன உன்னை நினையவும் மாட்டேங்கிறார். உன்னை நினைக்கக்கூட இல்லையப்பா, உன்னை நினைக்கக்கூட எனக்கு நேரம் கிடையாது. நினையவும் மாட்டேன். நமசிவாயே என் துன்னடிபணியா பேயன் ஆகிரும். நமசிவாயன்னு சொல்லணும். அவர் நமசிவாயங்கிற வார்த்தையை சொல்லித்தானே அவனுக்கு கீழே நம்ம படுத்தினார், சேர்த்து கொண்டார்.
அப்படி நமசிவாய 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 நமசிவாயன்னு சொல்லணும். என்று உன்னடிபணியா பேயன் ஆகிலும், நான் அப்படி ஒரு பேயன், அந்த வார்த்தையை சொல்லாத பேயன். பேயன்னா பேய் வருதுல்ல, பேயை பார்த்தோம்னா நமசிவாய சொன்னால் போயிடும், விபூதி அள்ளி பூசினா போயிடும். விபூதி அள்ளி பூசி நமசிவாய மந்திரத்தை சொன்னால் ஓடி போயிருங்க பேய். அதுக்கு தான் அந்த பேயனேங்கிறாரு. நமசிவாய என்று உன்னடிபணியா பேயனே. அந்த பேய் கூட நமசிவாயங்கிற மந்திரத்துக்கு கட்டுப்படும், தெரியுதா? பேயனே நமசிவாய என்று உன்னடிபணியா பேயனாயிலும் பெருநெறி காட்டாய், நல்ல வழியை காட்டு எனக்கு. பிறைகுலாஞ்சலி பிங்ககனி, பிறை தெளித்த பிங்ககன்னி, சேயனாகி நின்று அலறுவது அழகோ. சேயன் நான் உன்னை செய் மாதிரி ஒன்று, சேயன்னா தூரத்தில் இருக்க ஒன்று. நின்று அலறுவது அழகோ. நான் அப்படிலாம் கத்தலாமா? என்னை கத்த முடியான்னு வைக்கலாமா? நான் ஒரு நாள் ஒரு கோயிலில் பார்த்தீங்க, ஒருத்தர் கத்துறாரு கோயிலில். சாமி வந்து, நீ சாமி தானா? உனக்கு கண் இருக்கா? நான் சுற்றி பராத்துறேன், உனக்கு கண் இருக்கா? நான் பேசுகிற உனக்கு எதாவது கேட்குதா அப்படின்னு கத்துறாரு. அவனுக்கு என்ன கஷ்டமோ, ஆனால் இறைஞ்சி கத்துறேன், சாமி நீ சாமி தானா? உன்னை நான் எம்பிட்டாலும் கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன், உனக்கு கண் இருக்கா? நான் சொல்கிறேன் உனக்கு காதில் விழுகுதா? நீ கொஞ்சம் மணி நேரம் பார்த்துருக்கியான்னு என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்துகிறா நீ? உன்னை நான் கும்பிட்றதா தப்பு, ஆனால் எனக்கு முடியாமல் வந்து நான் கும்பிட்றேன், தெரியுதா? அப்படின்னு கத்துறேன். அதான் தெரிஞ்சுறேன். சேயனாகி நின்று அலறுவது அழகோ. தான் அலர்னதை நான் பார்த்தேன், நேரில் பார்த்தேன், ஒரு கோயிலில் பார்த்தேன் நான் வந்து தூரத்தில் நின்று நான் உன்னை பார்த்து அலறலாமா? அது அழகா? திருப்பெருந்துறை மேவிய சிவனே, போது சேரயன் பொருள்கள் கிடந்தோன் புரந்தராதிகள் நிற்க. போது சேரயன், போதுன்னா மலரில் இருக்கிற அயன் திருமால். பிரமா வந்து தாமரை மலர் இருப்பார். பொருகடல் கிடந்தவன், கடலில் கிடக்கிறவன் திருமால். புரந்தராதிவன், புரந்தரன்னா தேவேந்திரன், அவனை முற்றிய தேவர்கள் நிற்க. அவங்களை விட்டுட்டு மற்ற என்னை கோதுமாட்டி, அவங்களாம் நிற்கிற போது நீ என்ன செஞ்ச? கோதுமாட்டி நின் குறைகளில் காட்டி. கோதுமாட்டினா என்னுடைய குறைகளை போக்கி, அப்புறம் என் குறைகளில் காட்டி, உன்னுடைய குறைகள் உன்னுடைய திருவடியையும் எனக்கு காட்டி, குறிக்கோள்கன்று நின் தொண்டர் கூட்ட. இதாண்டா உனக்கு குறிக்கோள், இதான் உனக்கு இதை குறிக்கோள்க, அதான் அவனுடைய குறிக்கோள். இதுதான் அவர் என்ன குறிக்கோள்னு சொல்கிறாரு. அவனுடைய திருவடி தான் குறிக்கோள். அவனுடைய திருவடியை காட்டினேன், இதை குறிக்கோள், இதை குறிச்சிக்க, இதுதான் உன்னுடைய குறிக்கோளாக இருக்கணும். என்னுடைய திருவடியை அடைவதான் உன்னுடைய குறிக்கோள் என்று என் தொண்டரில் கூட்டாய். அப்படி அந்த திருவடியை அடைவதற்கு எப்படி வழி? தொண்டரில் கூட்டாயின, தொண்டர்களில் சேர்த்துரு, அடியார்களில் சேர்க்கணும். அதான் அதே கருத்து, கடைசி கருத்தை தாங்க. நீ தொண்டர்களில் சேர்த்துரு, அதைத்தான் என்னுடைய குறிக்கோளாக நீ சொல்கிற. யாது செய்வதென்று இருந்தனன் மருந்தே. நான் என்ன செய்யறேன்னு தெரியல, மருந்தே நீ தான் மருந்து எல்லாத்துக்கும். அடியேனேன் இழற்படுவதும் இனிதோ. நான் இப்படி கஷ்டப்படுற சரிதான், மருந்தேங்கிறாரு. என்ன மருந்து இருக்கு? இப்போ இந்த கொரோனாவுக்கு மருந்து இன்னும் வரல, தெரியுதா? மருந்து தான் ரொம்ப முக்கியம் சொல்கிறாரு. மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி. சிவன் வந்து மந்திரமாக இருப்பேன், தந்திரமாக இருப்பேன், மருந்தாக இருப்பேன். நீ தான் எனக்கு மருந்து. இப்போ கொரோனாவுக்கு ஒரு மருந்தை கண்டுபிடிச்சிட்டான்னா கொரோனாவுக்கு யாரும் பயப்பட மாட்டாங்க, தெரியுதா? ஒரு மருந்தை நீ மருந்து, நீ தான் மருந்து. அடியேனை இழற்படுவதும் இனிதோ. நான் இவ்வளோ கஷ்டப்பட சரிதானா? சீதவார் உணல் நிலவிய வயல் சூழ் திருப்பெருந்துறை மேவிய சிவனை. எங்கே பார்த்தாலும் தண்ணீர் நிரம்பிய வயல்களை கொண்ட திருப்பெருந்துறை வீட்டிருக்கும் சிவருமானே. ஞாலம் இந்திரன் நான்முகன் வானவர் நிற்க. ஞாலம் இந்திரன், அதாவது இந்த பூமியில் இந்திரன், நான்முகன் பிரம்மா, வானவர் தேவர்கள் நிற்க, அவங்கெல்லாம் இருக்க. மற்ற என்னை நயந்து நீ தாண்டாய், என்னை வந்து நயந்து நீ என்னை சேர்த்து உன் பக்கம் அடியனாக்கிட்டியே, சேர்த்துக்கிட்டியே. என்ன நீ ஆண்ட? தேவர்கள்லாம் இருக்கிறார்கள், தேவேந்திரன் இருக்கிறான், பிரம்மா இருக்கான், திருமால் இருக்கான், அவங்களெல்லாம் விட்டுட்டு என்ன ஆண்டாய். காலன் ஆடுயிர் கொண்ட பூங்களாய். யமன் வந்து இவன் காலில் விழுந்தான்ல. காலன் ஆடுயிர் கொண்ட பூங்களாய். காலனையே இவன் காலனால் மிதித்தேன். அதனால தான் திருக்கடையூருக்கு நம்ம போகிறோம்ல, காலசம்மார மூர்த்தி, அங்கே தான் காலசம்மார மூர்த்தி. காலனையே மிதித்தவர் யாருக்கா? மார்க்கண்டேயனுக்கா? அதனால் காலனையே உன்னுடைய பூங்கடலால் மிதித்தாய். கங்கையை தலையில் வச்சுருக்க. அங்கி தங்கிய கையாய், கையில் அங்கி நெருப்பை வச்சுருக்க, கையில் தீ வச்சுருக்காரு தெரியுமோ? உடம்பே தீதான், உடம்பே நெருப்பு தான். கையில் நெருப்பு,
கங்கை தலையில் மாலும் ஓலமிட்டு அலரும் மலர்க்கே மாலும் ஓலமிட்டு அலரும். திருமால் கூட ஓலமிடுறேன், சிவருமானே பெருமானே பெருமானே ஓம் நமசிவாய நமசிவாய நமசிவாய. எதுக்கு? அந்த திருவடிக்காக. அவன் எதுக்காக அப்படி ஓலமிடுறான்? உன்னுடைய திருவடி அடைகிறதுக்காக. மாலும் ஓலமிட்டு அலரும் அம்மலர்க்கே மரக்கணேனையும் வஞ்சிலப்பணிய. நான் கண், மரக்கண், பொம்மக்கண், இதுதான் மரக்கண். இது வந்து உண்மையான கண். இந்த கண்ணுக்கு ஒன்றும் தெரியாது, மரக்கண் இது. ஆனால் அந்த மலரடிக்கு நானும் வரும்படியாக நீ எனக்கு அருள் புரிய வேண்டும். யார்? அந்த மலரடியை அடைய வேண்டும் என்று அவன் ஓலமிடுறான், தெரியுதா? திருமாலே ஓலமிடுறான். சேலும் நீளமும் நிலவிய வயல் சூழ் திருப்பெருந்துறை மேவிய சிவனே. அந்த வயல்லாம் திருப்பெருந்துறையில் மீனும் ஓடுதான், நீலப்பூவும் பூத்துருக்கான். சேலும் நீளமும், சேலும்னா மீன், நீலப்பூ, அதெல்லாம் பூத்துருந்தால் ரொம்ப வளமான வயல், வளமான நிலம்னு அர்த்தம். கடைசி பாட்டு வளைக்கையானோடு, வளைக்கைனா சங்கு, வளைனா சங்கு, அந்த காலத்து சங்கு வளையலை அறுத்து தான் சங்கு செய்வார். இப்போலாம் சங்கு பிளாஸ்டிக்கில் எதாவது செய்கிறாங்க. அப்போலாம் அப்படி இல்லை. இந்த சங்கு இருக்கா இல்லையா, அந்த சங்கை அப்படியே அறுப்பாங்க. சங்கறுப்பது எங்கள் குலம், சங்கறுப்பது எங்கள் குலம், சங்கரனாருக்கு ஏது குலம் அப்படின்னு வள்ளி பாடுவாள். அவள் அந்த குறத்தி தானே, அவங்களுக்கு சங்கை அறுக்கிறதான். சங்கை அப்படி சின்னமாக அறுத்தா அப்படி வளையலாக இருக்குது. அதுதான் தூக்கி காலில் ஓட்டுக்கோ, கையில் ஓட்டுக்கோ, அதான் வளையின்னு பேர். வளையினா சங்கு. வளைக்கையானோடு சங்கு மலரவன் அறியா. வளைக்கையானோட சங்கை உடையவன், சங்கு சக்கரத்தை உடையவன் யார்? திருமால். அவனோடு மலரவன், பிரம்மா, மலரில் இருக்கிறவன். அறியா வானவா, அதாவது 2 பேரும் இவனை அறியலை. அதான் பிரம்மாவும் திருமாலும். அறியாத தேவனே சிவருமானே. மலை மாதொரு பாகன், நீ ஒரு பாகத்தில் மாதி வைத்திருப்பவன். பார்வதிக்கு ஒரு பாகத்தை கொடுத்தவன். கழிப்பெல்லாம் மிக கலங்கிடுகின்றேன். ரொம்ப இங்கே பாருங்க, தான் கான்ட்ராஸ்ட். ஒரு பக்கம் கழிப்பனுக்கு, இன்னொரு பக்கம் கலக்கம். ஒரு பக்கம் கழிப்பு. இப்போ நம்ம சில பேர் இந்த ஐஸ் சாப்பிடுவாங்க, ஐஸ்கிரீம் சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பிட்டு ரொம்ப கழிப்பாக தான் இருக்கும். அப்புறம் வயிறெல்லாம் சரியாக இருக்காது, பல்லெல்லாம் ஒரு மாதிரி கொடுக்கும், சாப்பிட முடியாது, வேலைலாம் இருக்கும். ஆனால் கழிப்பெல்லாம் மிக கலங்கிடுகின்றேன். சாப்பிட்றதும் சந்தோஷமாக இருக்குது, சாப்பிட முடியாமல் கலக்கமாக இருக்குது. சாப்பிட்டதுனாலேயும் கலக்கம், ரெண்டும் ஒரே நேரத்தில் ஏற்படும். கழிப்பெல்லாம் மிக கலங்கிடுகின்றேன். கழிப்பு ஒரு பக்கம், அதே நேரத்தில் கலக்கம் ஒரு பக்கம். கையிலே மாமலை மேவிய கடலே. கையிலே மலையில் இருக்கிற கடல். கையில் மலை உயரம், கடல் வந்து தாழ்வு. கழிப்புங்கிறது உயரம், கலக்கம்ங்கிறது தாழ்வு. சரிதா? உயர்ந்த மலை, அங்கே இருக்கக்கூடிய கடலே. கையிலை மாமலை மேவிய கடலே. நீ கையிலை மலையில் இருக்கக்கூடிய கடல். நீ ஒரு காலத்தில் கையிலை மலையில் கடல் தான் இருந்துச்சான். கடல் இருந்த இடத்துல கையிலை மலை இருக்கான், இமயமலை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இருக்க இந்து மகாசமுத்திரத்தில் மலை இருந்துச்சான் பழைய காலத்தில், பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னால். அழித்து வந்தனக்கு ஆவை என்றருளி. நீ எனக்கு நீ ஆவாய் ஆகுக என்று எனக்கு அழித்து வந்து அருளி அச்சந்தீர்த்து என்னுடைய அச்சங்களையெல்லாம் போக்கி என் அருட்பெருங்கடலில் திளைத்தும் தேக்கியும் பருகியும் முருகேன். இப்படி அருட்பெருங்கடல், அதில் நான் எப்படி இருக்கணும்? திளைத்தும், அப்படி திளைத்துனா அப்படி கிடந்து முழுகணும். தேக்கியும் பருகியும், அப்படி இந்த கடலை நான் பருகணும், இந்த கழிப்பு கடலை. முருகேன், நான் உருக வேண்டாமா? திருப்பெருந்துறை மேவிய உன்னுடைய கழிப்பில், உன்னுடைய திருவருட்கடலில் உன்னுடைய திருவடிகளை பார்த்து அந்த சந்தோஷத்தில் நான் உருகணும். அதை நீ எனக்கு அருள்வாயாக அப்படின்னு தன்னுடைய விருப்பத்தை அவர் தெரிவிக்கிறார். இந்த பாட்டு பூரா ஒரே கருத்து தான். என்ன கருத்து? திருவடிகளை அடையணும். அடையலைன்னா நான் சாகணும். இது வரைக்கும் சாகணும்னு சொல்லலை, இப்போ என்ன சொல்லிட்டாரு? செத்து அப்பத்துன்னு அப்படி முடித்தார். நம்ம பிள்ளைகள் சொல்லுமே, நீ இப்போ வாங்கி தெரியா, நான் கலந்துக்குள்ள விடுவாங்க அப்படி கேட்கும் பிள்ளைகள். சில பிள்ளைகள் நான் பார்த்துருக்கேன். இப்போ நான் சொன்ன சாமானை வாங்கி தரியா, இல்லை கலந்துக்குள்ள விடுவான். டே விழுந்துடாடா, நான் விழுக போகிறேன், டே விழுந்துடாடா, நான் விழுக போகிறேன் அப்படி கலந்துக்கிட்ட போடா விழுடா அப்படின்னு எட்டிப்போம். ரொம்ப ஆழமோ திரும்பி வந்து அது ஆழமாக இருந்தானே இல்லை. நான் விழுகிற போது விழுகிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. சாகிறேன்னு சொல்லலாமே ஒழிய சாவு என்பது சாதாரணமான காரியம் இல்லை. அதை திருக்குறளில் சொல்லார், சாவை விட கொடியது வேறு ஒன்றும் இல்லைங்கிற. உலகத்திலே ரொம்ப கொடியது சாதலின் இன்னாதது இல்லை அப்படி சொல்லுவார்.
சாதலின் இன்னாது இல்லை. சாவை விட கொடுமையான உலகத்திலேயே கிடையாது அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு. அதனால் சித்திராப்பத்துன்னு பேர். சாகணும்னு சொல்கிறாருடைய சாகிறது, சாகிறதுக்காக பாடல் இது. என்ன நீ உன்னுடைய திருவருட்கடலிலே என்னை திளைத்தும் தேக்கியும் வாழச்சிவா என்று தன்னுடைய உள்ள கருத்தை சொல்லுகிறார் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி அமைகிறேன். வணக்கம். நன்றி.